ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதியார். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கும்பராசிக்கு 1/1/2026 புத்தாண்டு பிறப்பது எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பிறப்பது உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம். அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே அற்புதமான 4 கிரகங்கள் சேர்க்கையோடு இந்த ஆண்டு பிறக்கிறது. நல்ல ஒரு லாபத்தையும் ஒரு யோகத்தையும் வாரி வாரி வழங்குவது. மேலும் உங்கள் ராசியை குரு பார்வையிட்டு இந்த ஆண்டு பிறப்பது சிறப்பிலும் சிறப்பு. தங்கத்திலே வைரத்தை பதித்தது போல் அமைகிறது. பொதுவாக குருவின் பார்வை கோடி நன்மையை தரும் என்று கூறுவார்கள். உங்கள் ராசிக்கு குரு பகவான் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை 9ஆம் பார்வையிடுவது எல்லாத்திலும் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை நிலைகுலைய வைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் 16ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை தன் வீட்டை தானே பார்வையிடுவது இரட்டிப்பு யோகம் என்று கூறுவார்கள். பொதுவாக உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் 5லே அமர்ந்து பதவி என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல பதவிகள் வந்து சேரும். பணம் பல வழியிலே உங்களுக்கு பல கோடியா பல லட்சமா என்று எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தரும். ஐஸ்வர்யங்கள் அள்ளித்தரும். உத்தியோகத்தில் நல்ல புகழும் பேரும் செல்வாக்கும் கிட்ட போகிறது. புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கப் போகின்ற ஆண்டு. திருமண தடைவிலை நல்ல வரன் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாகவும், புதிய தொழில் செய்பவர்களுக்கு இது வரப்பிரசாதமிக்க ஒரு ஆண்டாகவும், குருவின் கடாட்சத்தோடு பிறப்பதனால் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. மேலும் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருந்த கிரகத்தால் நீங்கள் என்னென்ன இதுவரை திட்டம் போட்டீர்களோ, என்னென்ன எண்ணினீர்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ, என்னென்ன சாதனை புரிய வேண்டும் நினைத்தீர்களோ, யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், யார் யாருக்கு உதவி பண்ண வேண்டும், உங்களால் முடியவில்லை நினைத்தவர்களுக்கு நீங்கள் எண்ணம் போல உங்களுக்கு அனைத்தும் பல வகையில் பணங்கள் வந்து சேருகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைகிறது. புத்தம் புது வாகனம் வாங்குதலும், புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதும், உங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு நடைபெறுவதும், உங்கள் வங்கியிலே பேலன்ஸ் அதிகரிப்பதும், அரசியலில் நல்ல ஒரு உயர் பதவி வந்து சேருவதும், அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்க பதவி உள்ளவர்கள் நல்ல பதவி ப்ரமோஷன் என்று சொல்வார் அது கிடைப்பதும், நீண்ட நாட்களாக சில பரீட்சை எழுதி அதில் வெற்றி பெற்று உயர் பதவிக்கு போக வேண்டும் என்று அது இந்த காலம் கணிந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அதில் தேர்ச்சி பெற்று உயர் பதவிக்கு செல்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. நீண்ட நாட்களாக போட்டியிட்டு வெற்றி பெறாமல் போயிருந்த உங்கள் இந்த ஆண்டு அதில் வெற்றி பெற்று ஒரு அழகிய ஒரு அற்புதமான அரசியல் ஒரு பதவியில் அமர வைக்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. குருவின் பார்வை உங்களை உயர்த்தி விடுகின்ற ஒரு காலமாகவும் இது அமைகிறது. மொத்தத்திலே இந்த ஆண்டு பண வரவை அதிகரிப்பதும், வெளிநாட்டில் சென்று உத்தியோகத்துக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ அல்லது பிஸ்னஸுக்காகவோ இல்லை உறவினர் சென்று பார்ப்பதற்காக நீங்கள் திட்டம் தீட்டி அது ஈடேறாமல் இருந்தது. அது இந்த நாட்களிலே இந்த ஆண்டு 2026 கும்பராசிக்கு நல்ல ஒரு ஓஹோ என்று இருக்கின்ற ஒரு ஆண்டாகவும் அமையப்போகிறது. நீண்ட நாட்களாக ஆர்டர்கள் செய்து அதில் சேல்ஸ் ஆகாமல் தங்கியுள்ள வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த பொருள் நல்ல விலை கிடைத்து உங்களுக்கு பணம் பலவையில் வரும். நீண்ட நாள் வராத கடன்கள் வசூலாகும். நீண்ட நாள் நீங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து நல்ல ஒரு நிம்மதி அடைகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. உங்களுக்கு நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் அனைவரும் உங்களோட கை கோர்த்து உங்களுக்கு உறுதுணையாக நிற்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும், பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதும், அதன் பொருட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதும், வங்கிகளில் லோன் எதிர்பார்த்தவர்கள் அது நல்லபடியாக கிடைப்பதும், கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், இரும்புத்துறை, இரும்பு சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்டது, எண்ணெய் வித்து இதுபோல் உள்ள ஒரு நல்ல ஒரு புகழையும், பொன்பொருள், தங்கம், வெள்ளி இதுபோல் ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தையும், எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இதுபோல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நீங்கள் எதை கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஈடேறப் போகின்ற ஒரு காலமாகிறது. வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிற ஒரு காலமாகவும், உடல் ஆரோக்கியத்தை தருகின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது. பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியை பார்வையிடும் போது அபரிவிதமான யோகங்களை அள்ளித்து வருவார். பணம் பல வகையில் வருவது மட்டுமல்ல, நீங்கள் செய்கின்ற ஒரு செயலிலும் பல சாதனைகளை புரிய வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அது நல்லபடியாக நடக்கின்ற ஒரு காலமாக அமையும்.
நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு கனவு கைகூடுகின்ற ஒரு காலமாக இது அமையப் போகிறது. உங்களை கூட இருந்தே கெடுத்தவர்கள் இந்த குருவின் பாரால் தானாகவே ஓடி விடுவார்கள். கூட இருந்தே உங்களை குறுக்கு வழிட்டும் போய் உங்கள் இருந்த சொத்துக்களை காலி செய்ய வேண்டும், உங்களுக்கு பங்கு தரக்கூடாது என்று சோதித்து உங்களை கூட இருந்து சூழ்ச்சி செய்தவர்கள் இந்த குருவின் பார்வையால் அவர்கள் விலகி ஓடுவார்கள். மேலும் 11ஆம் இடத்தில் உள்ள பாருங்கள், உங்களுக்கு 4 கிரக சேர்க்கை, உங்கள் யோகாதிபதியான சுக்கிரன் அங்கு அமர்ந்திருப்பதனால் நல்ல ஒரு ஜொலிக்கின்ற ஒரு அளவுக்கு உங்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் அள்ளி தருவார். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதும், விருந்தோம்பலில் கலந்து கொள்வதும், சில வெளிநாட்டிலிருந்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும், மேலும் நல்ல ஒரு புகழை செய்வதற்கும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் அவர்களுக்கு உதவி கிடைப்பதும், அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைப்பதும், இப்படி பல குடும்பத்திலும் சரி நிம்மதி ஏற்படுத்தி நீண்ட வழக்குகளில் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்து சாதனை புரிகின்ற ஒரு காலமாக இந்த கும்பராசிக்கு அமைகிறது. யூடியூப் நேர்களே, இந்த ஆண்டு ஐஸ்வர்யங்களையும் சகல ஐஸ்வர்யங்கள் மட்டுமல்ல பணங்களையும் பல கோடி அள்ளித்தந்து உங்களை ஒரு அரசியலில் நல்ல ஒரு பதில் உட்கார வைப்பதும், அரசாங்கத்துறையில் நல்ல ஒரு பதவி தருவதும், கல்வியில் நல்ல சேர்ந்து விளங்குவதும், கலைத்துறையில் ஜொலிப்பவர்களும், வாகனத்துறை வண்டித்துறை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், புதிய வீடு கட்டி கிரகப்பிரதி செய்வதும், அழகிய புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதும், உங்கள் கனவு அனைத்தும் பலிக்கப்படுது. வாழ்க்கை வெற்றி பெற்று நீங்கள் ஜெயிப்பீர்கள். எதிரியை ஓட ஓட விரட்டி அடிக்கின்ற காலம் வந்து விட்டது. யூடியூப் நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.